கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்று வேதம் சொல்கிறது. அதாவது நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளை கை கொள்வதனால தேவனுடைய கட்டளைகளை அவர் சொல்லுகிற காரியங்களை அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடப்பதனால இந்த 3 வசனத்துக்குள்ள ஒரு 3 ஆசீர்வாதமான ஒரு காரியம் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இந்த 3 மட்டும் சொல்கிறேன். அந்த முதல்ல அந்த 1ஆம் வசனத்தில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கணும். 2வது கீழே அந்த 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீ நன்றாக இருப்பதற்கு, நீ சுகமாய் இருப்பதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே 2வது நீ சுகமாய் இருப்பதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு, சுகமாய் இருப்பதற்கு, நீ ஆரோக்கியமாய் இருப்பதற்கு அவருடைய கற்பனைகளை அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணுமா, கை கொண்டு நடக்கணும். 3வது கீழே அதே வசனத்தில் வாசிக்கிற மத்தியில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு என்று வேதம் சொல்லி, மிகவும் விருத்தி அடைவதற்கு, நீ மிகவும் பெருகுவதற்கு அவருடைய கற்பனைகளை அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணுமா, கை கொண்டு நடக்கணும். உண்மையாகவே இந்த நாட்களில் அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடப்பதனால இந்த 3 அதிகாரத்துக்குள்ள அந்த 3 ஆசீர்வாதம் என்ன? முதல்ல உங்கள் வாழ்நாட்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, 2வது நீங்கள் நன்றாக இருப்பதற்கு, நீங்கள் சுகமாக இருப்பதற்கு, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நீங்கள் பலனாக இருப்பதற்கு, 3வதாக நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு, நீங்கள் மிகவும் விருத்தி, மிகவும் பெருக்கம், மிகவும் தேவன் பல்லுக பண்ணுவார், மிகவும் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 ஆசீர்வாதத்தை இந்த 3 வசனத்துக்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு ஒரு சின்ன காரியம் தான். என்ன அப்படின்னா, அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கணும். அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும் பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு வாய்க்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வசனத்தை கை கொள்வதனால ஆயுசு நாட்களை வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறவர். ஆண்டவரே, நாட்களிலே நன்றாய் இருக்கும்படி, ஆண்டவரே சுகமாய் இருக்கும்படி, ஆரோக்கியமாய் இருக்கும்படி செய்கிறவர். அன்று மிகவும் விருத்தி அடைய பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். அருமையான இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கட்டளையிடுங்க, ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்க. சுகத்தோடு பலனோடு காணப்பட என் ஆண்டவர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.